ஃப்ரெண்ட் நம்ம வண்டி ஒரு வண்டி ஒன்று காட்டுறோம் உங்களுக்கு. இது என்னோடய வண்டி தான். ரொம்ப நாளாக எடுக்கலை, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் நிறுத்தி வச்சுருக்கேன் வண்டி என்னன்னு இப்போ பாருங்கள், எடுக்கிறேன். வண்டி என்ன நிலைமையில இருக்காருன்னு தெரியல, எடுக்காமல் விட்டுட்டேன் வண்டியை நான். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2020 ஃபஸ்ட்டு BS6 வண்டி எடுத்தது. BS6 வந்து ஃபஸ்ட்டு அலாய் வீலு அந்த வந்தது. வண்டி அவ்வளோ ஓட்டம் இல்லை. நான் வண்டி வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு வண்டி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வண்டி வந்து வாட்டர் சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறேன் வண்டியை. நம்ம வண்டி வாட்டர் சர்வீஸுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். வண்டி வெளியே எடுத்து விட்ருக்கேன். வண்டி 3 மாதமாக ஸ்டார்ட் பண்ணல. இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், ஸ்டார்ட் ஆகுதா பார்க்கலாம். சாவி ஆன் பண்ணியாச்சு, ஸ்டார்ட் ஆகிடணும். பாப்பா ஸ்டார்ட் ஆகாது. வண்டி நல்ல வேலை எடுத்துக்கிச்சு. வண்டி 3 மாதம் மொத்தம் வண்டி எடுக்கிறேன். ஒரே ஒரு இதில் ஸ்டிக்கரில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்படி இது பாருங்கள். செயின் ஸ்ப்ரைட்டெல்லாம் ரொம்ப இதாகி போச்சு. அதிகமாக செயின் ஸ்ப்ரைட்டு போன மாதிரியே மாற்றணுன்னாங்க. கிலோமீட்டரும் ஓடலை, நிறுத்தி வச்சுருந்தனாலே வண்டி ப்ராப்ளம் ஆகி போச்சு. பாருங்கள், கிலோமீட்டர் காட்டுறேன் உங்களுக்கு, தெரியுதுங்களா? மொத்தம் 11,000 கிலோமீட்டர் தான். 11,500 சில்லரை தான் ஓடி இருக்குது. ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாகவே இதாகி போச்சு. வீலெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக அழுக்கா. வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு இதை நான் காட்டுறேன். இன்ஜின் ஆயிலெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறேன். இன்ஜின் ஆயில் மாற்றி வருஷ கணக்கு ஆகி போச்சு வண்டி. இது ஃபுல்லாக ஒட்டடெல்லாம், மொத்தம் ஒட்டடெல்லாம் படிஞ்சு போய் ஃபுல்லாகவே ஒட்டடை. எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் இது பண்ணணும். நம்ம வண்டி ராயல் என்ஃபீல்டு வந்து வீட்டிலேயே வாட்டர் சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டில் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான சில இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா செயின் கிளீனில் இருக்குது. செயின் கிளீன் பண்ணுறதுக்கோசம் இதை வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் மொத்தமே நம்ம வண்டிக்கோசம் க்ளீன் பண்ணுறதுக்கோசம், வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணுறதுக்கோசம் வாங்கி வச்சுது இதெல்லாம். இப்போ இது ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இது வந்து பார்த்திங்கன்னா செயின் லூபிகேஷன், செயின் லூப் பண்ணது. இது வந்து நம்ம காம்போ ஆஃபர் வாங்கினதுனால இது ஹெல்மெட் கிளீனர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாலிஷ் வண்டிக்கு போட்டுக்கலாம். இது வந்து WD-40. ஏன்னா வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணுவோம், சுவிட்சஸ்க்கெல்லாம் அடிக்கணும். ரொம்ப நாள் எடுக்காமல் இருந்ததுனால சுவிட்சஸ்க்கெல்லாம் இது கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு முறை அது அடிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா செயின் க்ளீன் பண்ணதுக்கு, அது நம்ம கை மாட்டாமல் இருக்கிறதுக்கோசம் இது ஒரு இது வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது பேர் கட்டிங் ஆயில்னு சொல்லுவாங்க. இது வந்து வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு பிறகு வண்டிக்கு அடிக்கணும், ஏன்னா துரு பிடிக்காமல் இருக்கும். இது வந்து சோப் ஆயில், வண்டிக்கு வாஷ் பண்ணுறதுக்கு சோப் ஆயில். டீசல், வண்டிக்கு டீசல் வாங்கி வச்சுருக்கேன். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னாக்கா டயர், இது வந்து டயர் தேய்க்கிறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ள இடுக்கெல்லாம் போய் தேய்க்கிறதுக்கோசம் இந்த 2 ப்ரஷ் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ஏற்கனவே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீசல் போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இதெல்லாம் போட்டு ஃபுல்லாக ஊற வச்சு, லைட்டாக ஊற வச்சுருக்கேன். இன்னும் டீசல் போட்டு இது பண்ணும், க்ளீன் பண்ணும் இந்த இடத்த ஃபுல்லாக. இங்கெல்லாம் ஃபுல்லாக டீசல் அடித்து க்ளீன் பண்ணணும் இந்த இடத்தெல்லாம், இந்த இடம்லாம். ஃபுல்லாக டீசல் அடித்து ஊற வைக்கணும். நல்லா ஊறினா தான் அது அழுக்கெல்லாம் எடுத்து வசதியாக இருக்கும். இந்த இதெல்லாம் ஃபுல்லாக நம்ம ஏற்கனவே அந்த இது அடிச்சதுனால வீலெல்லாம் ஃபுல்லாக பிடிச்சினுக்குது. இந்த மாதிரி இந்த ப்ரெஷ்ஷு போட்டு இதில் க்ளீன் பண்ணால் மொத்தம் அந்த இதெல்லாம் மண்ணுக்கு நல்லா மொத்தம் போயிடும்.
ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம இது தெரியாமல் வந்து ஒரு ஆயில் வந்து யூஸ் பண்ணிட்டோம், சாதா ஆயில் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக பிடிச்சிக்கிச்சு. இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து டீசல் அடித்து க்ளீன் பண்ணி எடுக்கும். இந்த இடம் வந்து ரொம்ப இக்கட்டாக இருக்கிறதுனால ப்ரெஷ்ஷு, நம்ம பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சி இதை க்ளீன் பண்ணால் தான் இந்த இடம் ஃபுல்லாகவே. இந்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தான் இது பண்ணுவோம். இந்த வீலெல்லாம் கூட ஃபுல்லாக அந்த இதாகி போச்சு. அதனால் மொத்தத்தையும் தேய்ச்சி கழுவி எடுத்தால் தான் இது வந்து செட் ஆகும். அப்படியே ரொம்ப நாளாக எடுக்காமல் முடிஞ்சதுனால அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அதனால் ஃபுல்லாக டீசல் அடித்து க்ளீன் பண்ணி எடுக்கும். வாட்டர் சர்வீஸ் பண்ணதுக்கோசம் இப்போ சோப் ஆயில் ஊற்றிட்டு சோப் ஆயில் ஊற்றி ஓகே. நம்ம வண்டி இப்போது வாட்டர் சர்வீஸ் பண்ணி நம்ம வீட்டிலே நானே வாட்டர் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பண்ணி வெயிலில் நிறுத்தியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செயின் க்ளீனர் போட்டு க்ளீன் பண்ணி திருப்பி ஒரு முறை அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை செயின் க்ளீனர் போட்டு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் லூப்ரிகேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா பாலிஷ் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டோம். காய வச்சுட்டு பிறகு இப்போ வண்டி பாலிஷ் போட வரோம். பாலிஷு அப்புறம் செயின் லூபு அப்புறம் சுவிட்சஸ்க்கு எல்லாருக்குமே வந்து W240 அடிக்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம பாலிஷுக்கு அப்ளை பண்ணிப்போம். டேங்குக்கெல்லாம் இந்த ஷீல்டுக்கு எல்லாம் நல்லா குலுக்கிட்டு அடித்தா நல்லா ஸ்ப்ரே ஆகுது. அந்த பக்கம் அடிச்சுக்கலாம். எல்லாம் நல்லா ரொம்ப நாள் ஆச்சு வண்டி இது பண்ணி, அதனால தான் இப்போ பாலிஷ் எல்லாம் அடிக்கிட்டே இருக்குது. பாலிஷ் நம்ம போட்டுருக்கோம். பாலிஷ் போட்டோன்னா அது கொஞ்சம் நல்லா காயணும். அதுக்கு முன்னாடி நம்ம செயின் லூபு இது பண்ணிப்போம். லூபு அடிக்கும் போது வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வீல் சுற்றி இது பண்ண முடியாது. அதனால் ஸ்டார்ட் பண்ணிக்கின்னு இது பண்ணி
கீழே போட்டு W240 இப்போ நம்ம சுவிட்சஸ் ஏன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணோம் அங்கங்கே தண்ணி ஏற்றிருக்கோம் அதனால் வந்து சுவிட்சஸுக்கெல்லாம் W240 அடிக்கணும். மெயினாக வந்து இந்த நம்ம ஸ்டார்ட் பண்ணுற செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு அடிக்கணும். அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு அடிக்கணும். அப்புறம் கீ செட்டு இதுக்கெல்லாம் அடிக்கணும். சுவிட்சஸ் சைடில் இருக்க சுவிட்சஸ் மொத்தத்தும் அடிக்கணும். அடிச்சுட்டு பாலிஷ் போட்டுட்டு நல்லா வெயிலில் காய வச்சுட்டு துடைச்சிட்டு உங்களுக்கு அப்புறம் வண்டி எப்படின்னு ஒரு ரவுண்ட் சுற்றி காட்டுறேன். வண்டி பாலிஷ் போட்டு நல்லா ஃபுல்லாக துடைச்சாச்சு. துடைச்சிட்டு இப்போ வந்து வண்டி வந்து 2 வீலுக்கும் காற்று அடிக்கணும். காற்று கம்மியாக 3-4 மாதம் எடுக்காதனால காற்று கம்மியாகுது. காற்று அடிச்சுன்னு வந்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வண்டி பற்றி அடுத்தடுத்த வீடியோ வரும். ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கலாம்.